டிப்ரெஷன். ஆனால் எனக்கு அது சொல்லத்துக்கு ஒன்றுமே ஷேம் இல்லை. சின்ன வயசுலேருந்து பேரண்டல் அபியூஸ் இருந்தது கொஞ்சம் 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 கொஞ்சம். அண்ட் ஐ வாஸ் செக்ஷுவலி molested ஆல்சோ as a little child. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 30 வயசு வரைக்கும் ஒரு மிருகம் வாழ்க்கை வாழ்ந்தேன். whether I want to sexually satisfy myself இல்லைன்னா how do I earn money, take care of myself. ஒரு மிருக வாழ்க்கையில் வந்து you don't care much about other people, you are only self-centered. So she had the guts to come to me and the breakfast serve பண்ணும்போது she gave me a divorce paper saying enough is enough, you're thinking about yourself all the time, you go live your life but let me and my son live my. என் நிறைய கிளையன்ட் சொல்லுவாங்க, I want him to go through labor, I want him to go through pain. சரி, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. Ask him to change the diaper. ஒரு 20 வாட்டி இந்த பேபி will piss, let him change the diaper. அப்படியே ஜாலியாக சரி ரிஸ்க் எடுத்துட்டு போகலாமே. நான் எல்லாரும் சொல்லுவேன், நானும் என் ஹஸ்பண்ட் 11:30 தான் வரோம் டின்னர். அப்படியே பார்ப்பாங்க, இது என்னது மாப்பிள்ளை 11:30 தான் சாப்பிட்டு வரேன். ஆமா, அந்த டைம் தான் கூட்டிட்டு வரேன், நான் சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டு I won't wait. Any relationship, any situation, it is not perfect. ஏன்னா மிருக வாழ்க்கை வாழும்போது all the time only looking at sex as sex. I never knew that sex is a form of love. லவ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது வந்து சொல்லாத பட்சத்துல, அது வந்து காட்டாத பட்சத்துல, அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாத பட்சத்துல, the way she wants to be loved, I may love in different way, ஆனா the way she wants to be loved, அது பண்ணும் போதுனா for her love was support. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மிஸ்டர் விஜய் கபூர் அண்ட் மிஸ்ஸஸ் ராக்கி கபூர். வணக்கம். வணக்கம். ஏர்லி இந்த மார்னிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு லவ்லி கப்பலோடு நான் உட்காந்துருக்கேன். ஒரு பாசிட்டிவான ஒரு வைபு, ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல், ஒரு பாசிட்டிவான ஆரா. பட் த திங் இஸ் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் மேம். உங்களுடைய ஒரு புக் ஒன்று இருக்கு இல்லையா, நவ் யூ ப்ரீத் அப்படின்னு. எவ்ரிதிங் ஹேஸ் அ ஸ்பார்க். டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஸ்பார்க்கில் தான் நம்ம கிரேட் டிசிஷன்ஸ் எடுப்போம். அதாவது வந்துட்டு நான் நார்மலாக பெரிய பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய யோசிக்க மாட்டோம். ரொம்ப அந்த அந்த ஸ்பான்டேனியஸில் ஒன்று நடக்கும் இல்லையா. திஸ் புக் இஸ் ஆல் அபவுட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இல்லையா. இந்த பாயிண்ட்டு இந்த புக்கை எழுதணுங்கிற அந்த மொமெண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும்ல, எந்த பாயிண்டில் கிரியேட் ஆச்சு? Very interesting question. See, lifeல you will keep on living your life the way you want to. இதுக்கு dissociative cognizance சொல்லுவாங்க. This is a technical psychological term. You have no clue. You are dealing with a situation. ஆனா years later, anything toxic ஓட, you know the difference between toxic and poison. Poisonna அது the poison in சாப்பாட்டுல போட்டீங்க, if I take it I will die once and I know it is harmful and dangerous. ஆனா டாக்ஸிக்ல அந்த சின்ன சின்ன டோசஸ்ல வரும், அது ஸ்லோ பாய்சன் மாதிரி. yes. Okay. Every day you're getting little so you don't know. Then one fine day collectively எதனா ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் and your body will react. So அதே மாதிரி in a toxic relationship, initially you don't know that you are in a toxic relationship. Years later, mostly அது post traumatic stress syndrome சொல்லுவாங்க or disorder will hit you. அது எந்த ட்ராமால இருந்தா, any kind of trauma, and especially daily trauma from toxic relationships. So I was living my life very well, married, our business was doing well, I was having a roaring practice. Na sonnella I'm a physiotherapist. So on the sugaprasava time la counseling பண்ணனும், husband family கூட வெச்சிட்டு எப்படி நார்மல் டெலிவரி ஆகணும், எப்படி ஒரு pregnant woman க்கு என்ன சப்போர்ட் வேணும் from the family, அது எல்லாம் மதருக்கு தான் சொல்லுவாங்க. நீ தான் பாப்பா நல்லா இருக்கணும், பாப்பா நல்லா இருக்கணும், பேபி ஹெல்தி இருக்கணும். பேபி எப்படி ஹெல்தி இருக்கலாம்? மதர் ஹேஸ் டு பி ஹெல்தி. ஸோ அதுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் ஐ வாஸ் கோயிங் ஆன் டூயிங். தென் ஸ்லோலி little by little my mental health started deteriorating, and then massive I hit a wall. I had depression, and எனக்கு அது சொல்லத்துக்கு ஒன்றுமே ஷேம் இல்லை that I tried something which I shouldn't have. My family was shattered. He was very upset. It was shattering. Appoda I realized that I have been in a toxic relation all my life. Chinna vayasலேந்து parental abuse irundhudu konjo, and I was sexually molested also as a little child. Ana chinna irukumbodhu and kodandai irukumbodhu illa adu ella your body and your mind illa will adu
கவர் ஆகிடும். அது பேக்ரவுண்டில் போயிட்டு, பிகாஸ் யூஆர் கோப்பிங் வித் இட் அண்ட் யூஆர் வெரி ஹெல்ப்லெஸ். யூ வில் நாட் ரியலைஸ் என்னாச்சு. யூ வில் ஃபர்கெட் இட் அண்ட் யூ வில் திங்க் அதுதான் நார்மல். தென் ஸ்லோலி யோர் மைண்ட் வில் கேட்ச் அப் அண்ட் அதே ஒரு நாள் அதே அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இல்லை, ஏன்னா யோர் பாடி யோர் மைண்ட் இஸ் ஃபுல். அது சின்ன ஒரு ட்ராப் கொடுத்தா யூ வில் ஃப்ளேர் அப். தென் ஐ started meeting a narcissistic neighbor. அது the person with a personality disorder. என் புக்கில் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ அதே பிஹேவியர் ஆஃப் த பண்ணிட்டே இருந்தாங்க. and then I realized I've been dealing with this and எப்படி I have not realized. அந்த ஒரு நாள் ஒரு ராத்திரி அந்த ட்ரிகர் வந்தது எனக்கு பயங்கரமா ட்ரிகர். பிகாஸ் இஃப் யூ கெட் ஸ்டக் வித் சம்ஒன் இன் அ பர்சனாலிட்டி வித் அ பர்சனாலிட்டி டிஸார்டர், உங்களுக்கு நேபர் இருக்கலாம், உங்க கோவர்க்கர் இருக்கலாம், உங்க பார்ட்னர் இருக்கலாம், உங்க பேரண்ட் இருக்கலாம், there is no saving you. Nothing can save you. The one night and the shaking I got, 30,000 words first draft. 11 o'clock I started writing. By 3 o'clock my book was, first draft was ready. இருக்குது years would and இது, you understand, experience, anger, I realize. And that is, and there is one spark, one critical mass in the nuclear reaction. Exactly, you know, exactly. you're triple E panirkinga. How does the fusion reaction work? Okay. Once it has to reach fusion or fission? Fission, yes, I want to correct. The critical mass, if it reaches and then boom, there's an explosion. And the madri realization vandது, and then came this book, Now You Breathe. So she was so sweet. ரொம்ப அழகாக சொன்னாங்க. பட் அவங்க சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, பேரண்டல் அபியூஸ் சொன்னாங்க, செக்ஷுவல் மொலஸ்டேஷன், நேபர்னுடைய அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது கூட வந்துட்டு அவங்க உங்களை மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் இட் வாஸ் ஸோ ஸ்வீட். அண்ட் நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்கிறதெல்லாம் வேறு. பட் ஆனால் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு பாயிண்ட் அவங்ககிட்ட சொல்லும்போது என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ரியலைஸ் ஆனதோ, நான் எங்கேயாவது அப்படி இருந்திருப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டில் வந்ததா? பிகாஸ் நார்மலாக நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே போல்டாக ஃபேஸ் பண்ணால் கூட நம்மளதையும் ஒரு சின்ன ஒரு இன்செக்யூரிட்டி எங்கேயாவது வரலாம். நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டேனான்ற அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து சார் சொல்லும்போது? நான் அடிக்கடி சொல்வேன், நான் 30 வயசு வரைக்கும் ஒரு மிருகம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். மனுஷன் வாழ்க்கை, மிருகம் வாழ்க்கை. மிருகம் எப்படி பார்க்கணும்னா, how do I satisfy myself? தன்னை பற்றி தான். whether I want to sexually satisfy myself, இல்லைன்னா how do I earn money, take care of myself, me, mind, myself. தன்னை பற்றி தான். my whole life is only surrounding 30 வயது. ஸோ அப்படி இருக்க ஒரு மிருக வாழ்க்கையில் வந்து you don't care much about other people. You're only self-centered. அந்த மாதிரி வாழ்க்கையை only I was living with her also. Though we had a love marriage, I met her when she was 16, நம்ம கல்யாணம் ஆகும் போது it was all very, very nice. ஆனால் 7 years after marriage, she came to me and told, Vijay, எனக்கு வந்து divorce வேணும். இந்த மேரேஜில் there's no abuse, there's nothing. But she was not happy in the marriage because நான் as a husband was not a supportive husband. தன்னை பற்றி மட்டும் நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, நான் எப்படி போயிட்டு ஜெயிக்கிறது, எப்படி அந்த 200 ஸ்கொயர் ஃபீட் ஒரு டெய்லர் கடையிலேருந்து எப்படி அதை பிராண்டை மாற்றுறது, all the time 15 days a month traveling, only self-centered. She's a qualified person. She's been there with me from the day one. அவங்க தான் வந்து என் கூட சேர்ந்து help me start the business, taking care of my store, but never once did I think from her angle. So she had the guts to come to me and the breakfast serve பண்ணும்போது she gave me a divorce paper saying, enough is enough. You're thinking about yourself all the time. You go live your life, but let me and my son live my life. We'll do it very dignified. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எந்த மாதிரி ஒரு மிருக வாழ்க்கை நான் வாழ்றேன். ஸோ மோஸ்ட் பீப்புள் வந்து நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்னா, we are all the time self-centered. I have no shame at it. இன்னைக்கு if I consider myself to be a good person, ஒரு நல்லவன் நான் கன்சிடர் பண்றேன்னா, it is a lot of hard work. ஏன்னா my past conditioning is there. அந்த சின்னத்தனம், all the time selflessன்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, செல்ஃப்லெஸ்க்கு என்ன அர்த்தம்னா thinking little less about yourself, more about others. அது வந்து எனக்கு நேச்சுரலாக வராது. ஸோ I had to get myself to நான் எப்படி நினைக்கிறேன், என்னோட உணர்வு எப்படி இருக்கு, என்னோட செயல் எப்படி இருக்கு. ஒரு மனுஷன் அவ்வளவுதான், நம்மளோட நினைப்பு, நம்மளோட உணர்வு, நம்மளோட செயல், இது மூணுமே சேர்ந்தாதான் நம்மளால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா அதுல there's always faults. அந்த ஃபால்ட் கரெக்ட் பண்ணி டெய்லி பேசிஸ்ல bringing awareness into you. இது பண்றது கரெக்டா, நான் இந்த மாதிரி நினைக்க முடியுமா, நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச முடியுமா, ஏதாவது தப்பு பண்ணா getting the awareness and correcting it, course correction. முன்னாடி it used to be ஒரு நாள் ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு புரியும் தப்பு பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் it became ஒரு நாளுக்கு அப்புறம். இப்போ வந்து இன்ஸ்டன்ட், நான் நினைக்கிறது முன்னாடி நான் தப்பு பண்ண போறேன்னு உள்ள தெரிஞ்ச உடனே என்னால் அந்த மாதிரி நினைக்க முடியாது. Even my dreams sometimes they get up. நான் எப்படி இந்த மாதிரி நினைக்க முடியும்? It happens. I'm not saying I'm a very good person, but I'm trying to be a good person by effort.
I think a lot of people in the world are like that. சரி, இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு ஒரு செல்ஃப் சென்டர்டான ஒரு பர்சனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி. யூஆர் மெடிடேட்டிங். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். மெடிடேட்டிங் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லும், மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று கொடுக்கும். நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம மைண்டே நமக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு செல்ஃப் சென்டர்டாக தானே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அது இருக்கிறது தப்பா இல்லை எப்படி அது? மைண்ட்ஃபுல்னஸ்க்கு அர்த்தம் என்ன? யூர் அவேர். ஓகே. அவேர்னஸ். நான் சொன்னேன்ல, டுடே ஐ எம் ஏபிள் டு ஆக்சுவலி கரெக்ட் மை செல்ஃப் அட் எ லெவல் ஆஃப் தாட். அது ஏன் கரெக்ட் ஆகுதுன்னா, பிகாஸ் ஐ எம் அவேர் ஆஃப் இட். முக்காவாசி 90% ஹியூமனிட்டி எப்படி நம்ம வாழ்க்கை வாழ்றோம்னா, நான் எப்படி வாழ்றேன்னு நம்மளுக்கு தெரியல. நாம எப்படி நினைக்கிறோம், ஓ இந்த மாதிரி நம்மளோட நினைப்பு இருக்கா, இந்த மாதிரி நம்மளோட செயல் இருக்கா. யாராவது நம்ம தப்புன்னு காட்டினா we think அவன் தான் தப்பு, நம்ம தப்பு இல்லை. பட் மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் ரொம்ப பெரிய வேலை. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். சும்மா கம்னு கடை, மனோரமா சொல்லு கம்னு கடை, சும்மா ஒரு போயிட்டு கம்னு just sit there, let the thoughts flow, let the thoughts flow, let the thoughts flow. அந்த thoughts flow பண்ணும்போது you come to know நான் எப்படி வாழ்றேன், நான் எப்படி, என்னோட செயல் எப்படி இருக்கு, என்னோட நினைப்பு எப்படி, என்னோட உணர்வு எப்படி இருக்கு, அந்த கரெக்ஷன்லாம் ஆகிட்டே இருக்கும். அந்த கரெக்ஷன் ஆனாதான் we'll be able to align our life together. So mindfulness is only that. It brings you awareness. And awareness precedes change. ஏதாவது உங்க வாழ்க்கையில மாற்றம் எடுத்து வரணும்னா நம்மளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் புரிஞ்சாதான், நம்ம தப்பு பண்றோம்னு புரிஞ்சாதான் நம்மளால அது மாற்ற முடியும். So mindfulness brings awareness. Awareness brings change. நான் இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு புக்கும் எழுதியிருக்கீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய ஒரு பாயிண்ட்டில் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. மென் ஆர் ஃப்ரம் வீனஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் மார்ஸ்ங்கிற ஒரு சேயிங்லாம் இருக்கும். விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஸோ இப்படி ஒரு சேயிங்லாம் இருக்கும். அந்த புக்கை படித்து நான் புரிஞ்சது என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக மென் அண்ட் விமன் ஆர் நாட் ஈக்குவல். த அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வேணால் நம்ம ஈக்குவலாக கொடுத்துக்கலாம். பட் வி ஆர் நாட் ஈக்குவலுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ யங் கப்புள்ஸ்க்கும் அதை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. தே திங்க் தட் தேர் ஹஸ்பண்ட் இஸ் சேம், பட் ஹீ இஸ் நாட் சேம்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஹவு டு யூ லைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? யுவர் கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்கள் இதில் இருக்கு. யூ செட் நோ ஈக்குவல், தென் யூ செட் சேம். ஓகே. So it's not that men and women are not equal. Okay. They are not the same. Our bodies are not the same. Our mind is not the same. The way we process a situation is not the same. The way we think is not the same. So the problem is, it's not about equal. Equal irundana, you will give each other the chance and put each other's priorities together. And idu enakku important. It is equally important for me. So it has to be equally important for him. He also should think. Sorry, like say marriage, simple things I'll tell you. உனக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்டதுக்கு? வெளியே போனானா, ஓகே ஐ மே லைக் சைனீஸ் பட் ஹீ லைக் சவுத் இண்டியன். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீ வில் சே சரி கேன் வி ஹேவ் சைனீஸ். தென் I'll say இல்லை, லெட்ஸ் ஹேவ் ஒன்ஸ் சைனீஸ் அண்ட் ஒன்ஸ் சவுத் இண்டியன். தட் இஸ் ஈக்குவல். பட் you cannot change his love for South Indian food or my love for Chinese. You understand? So we are not the same, but we have to be equal. You understand? Exactly. Okay. So that is what people should understand. Change, like for example, this is the next thing I wanted to tell you regard. Just give me my book. Yeah. This is in the book. So that is why the toxic relationship and the mark you said la na ivlo pesna, but I didn't mention him. And he said that he was a difficult person. Mriga valka he has lived. But the difference is he was willing to change. When you get into a toxic relationship, there are two things. Either and the situation e maradu, அப்படியே இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. It may be circumstances, பண்ண முடியாது. Or it may be people. நான் change பண்றேன் but you are not changing. நான் explain பண்றேன், நீங்க you are not listening. நான் try பண்றேன் but it is not enough. Do you understand? So that is why today in the younger generations நாங்க என்ன expect பண்றோம், எனக்கு இப்படி தான், அப்புறம் உனக்கோ இப்படி தான் இருக்கணும். That is why it is different. Men's problems are different. Women's எவ்வளோ இருக்கலாம் ஈக்குவல். அண்ட் ஃபெமினிசம் அண்ட் இது பற்றி நிறைய இடத்துல நான் கொஞ்சம் குவாய்ட்லி தான் பேசுவேன். வாட் எவர் எவ்வளோ சக்ஸஸ் இருந்தால் ஒரு உமனுக்கு வீட்டில் அந்த குழந்தை அம்மாவுக்கு தான் வருவான். வா 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 அப்பா அம்மா அவங்களுக்கு பொண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. She has to take care of her family. கிச்சனில் என்ன நடக்குது ஜென்ரலி, ஐ நோ இட் இஸ் வெரி ராங். நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, யூனோ வாட் இஸ் திஸ், யூனோ ஷி இஸ் பீயிங் வெரி பயஸ். ஆனால் இட் இஸ் த ஃபேக்ட். அண்ட் நம்ம உள்ள த womb is given to the woman. They didn't give it to the man. ஸோ அந்த wombலேருந்து வருது that you know, அந்த 10 மாதம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு லேபர் ரூமில் அந்த இவ்வளோ பெயின், that privilege has been given to the woman, not to the man.
Labor pain is considered one of the most highest intensity of painful experiences. And the breastfeeding, taking care, and the poromai patience. Amma kitta po. Amma da ratri she will stay awake and she will take care of a newborn. Okay. So our priorities, the way we are made, are different. அந்த மாதிரி ஈக்குவாலிட்டி எப்படி எடுக்கணும்? ஓகே, ப்ரெக்னென்சியில் he can't be pregnant. என் நிறைய கிளைண்ட் சொல்லுவாங்க, I want him to go through labor, I want him to go through pain. சரி, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. Ask him to change the diaper. ஒரு 20 வாட்டி the baby will piss, let him change the diaper. That is bringing equality in the relationship. You can't change the other. And I don't think it is fair to change the other. But empathize பண்ண முடியும். That this is my issue. We have to work on this together. Now can we make little, changes, differences, so that both of us are feeling equal in the relationship. You understand? Same and equal are not the same. Exactly. Yes. Great. Ma'am ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் நீங்க into meditation and all those things எல்லாம் இருக்கீங்கன்னும் போது there is a word called karma. இதெல்லாம் வந்துட்டு கர்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்துட்டு இந்த டாக்ஸிக் ஆர் நார்சிசிஸ்ட் ஆர் ஹூவர் இட் இஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை பண்ணிட்டு ஃபேட்டு கர்மா இப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஓவர் த டைம் மெடிடேஷன் ஆர் வாட் எவர் இட் சொல்லும் போது வந்துட்டு நாம் அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு ப்ராப்பரான மேனாக வரும்போது நம்மளை சால்வ் பண்ணிக்க, நம்மளை ஸ்மூத்தன் பண்ணிக்கவே இட்ஸ் ஆல் கர்மா, விட்டுருங்க, இதுக்கப்புறம் நல்லா இருங்கன்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது இல்லையா? உண்மையிலேயே கர்மானா என்ன? அண்ட் அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏற்கனவே பண்ணியிருப்போம் இல்லையா? த சோ கால் த ஓல்டஸ் அவன் யார்? வாழ்க்கை வந்து ஹிந்துவிசம்ல வந்து we believe one thing. வாழ்க்கை வந்து ஒரு கண்டினியூட்டி. இதுல வந்து we take birth, rebirth. கடவுள் மட்டும் birth, rebirth, எல்லாருக்கும் birth, rebirth இருக்கு. ஸோ லைஃப் வந்து ஒரு கண்டினியூட்டியா இருக்கு. நீங்க இந்த வாழ்க்கையில எப்படி நீங்க வந்து இருக்கீங்க, it will impact your next birth. இது வந்து கர்மா, law of karma இது. ஆனா கர்மாவே works within the same lifetime also. நாங்க எப்படி வாழ்றோம், that will affect my tomorrow and day after tomorrow. So continuously we are creating a future. நம்ம வந்து faithனு சொல்லிடுறோம். Faith is one response from God. Faith is one response from life. ஆனா அது வந்து நம்ம எப்படி counter choice பண்ணி with consistent, directed, self-motivated, intelligent effort to use பண்ணி how do we counter that with our choices, with what determine our progress. Okay. That is why faith karma என்னதான் ஏது இருந்தாலும் it is only a half complete sentence. Vijay will be, I need to fill in the ... Vijay will be successful in his marriage, successful in his business, successful in his relationship, successful in his happiness. It's our responsibility. So Valke is writing one line, completing the line, incomplete line, completing the life is our responsibility. Adnalda, the simplest thing you can ever do in life is be good. The most selfish thing you can do is be good. நாங்கள் நல்லதாக இருக்கும் போது, நல்லதாக நினைப்போது, நல்லதாக பண்ணுப்போது, எல்லாருக்கும் நல்லதாக பண்ணுப்போது, it automatically makes your life beautiful, everyone around you beautiful, and it uplifts you. In the process of uplifting you, uplifts the whole humanity. But karma is that. But ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்கல்ல சார், you can't be a good businessman. அதாவது வந்துட்டு என்ன, பிஸ்னஸில் ரொம்ப நல்லா இருக்கலாம், பட் ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்டான தாட் ப்ராசஸோடு இருக்கும்போது வியாபாரம்லாம் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் போலாவாக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிறது? That's why I use consistent, directed, self-motivated, intelligent effort. Okay. Or businessman intelligence is very important. Ana intelligence use பண்ணப்போது அந்த direction intelligence are very important. அந்த direction intelligence இது சரியில்லை, அது சரியில்லை, இவனை வந்து தோக்கி வச்சு நான் ஜெயிக்கலாமா, that is a wrong type of intention. நான் எப்படி ஜெயிக்கிறது, that is the right type of intention. அடுத்தவனை தோக்கி வச்சு இல்லை இந்த காம்படிஷன்ல எப்படி நான் காலி பண்ணலாம், அந்த நான் எப்படி இந்த மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்றது. So that is right intelligence. Okay. So directional intelligence is very important. Business le you need to be humble, but you need to be very smart. You need to be very dynamic. And உங்க ஒரே ஒரு focus, நீங்க அந்த சேர்ல உட்கார்றீங்களா, மேனேஜிங் டைரக்டர், சிஇஓ அல்ல பிசினஸ்மேன் சேர்ல உட்கார்றீங்களா, லாயல்ட்டி டு த சேர். இந்த சேர்ல உட்காரும் போது என்னோட டீம், என்னோட பிசினஸ், என்னோட பிராண்ட வந்து நான் எப்படி ஜெயிக்க வைக்க போறேன். That should be only thought for a businessman. There's nothing called as a good product, bad product. நீங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்களா, அந்த ப்ராடக்டை எப்படி நீங்க வசதியா எடுத்து வருது, அது எப்படி கஸ்டமருக்கு வந்து சேர்க்க வைக்கிறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் பண்ண போது ஈவன் டு தி கஸ்டமர், ஹவு டு யூ ஆட் வேல்யூ மோர் தென் வாட் யூ கிவன். பைபிள்ல ஒரு சேயிங் இருக்கு, கோ தட் எக்ஸ்ட்ரா மைல்னு இருக்கு. கோ தட் எக்ஸ்ட்ரா மைல்னா பிசினஸ்ல எப்படி எடுத்து வரணும்னா, அவன் கொடுக்குற காசோட நான் எப்படி அதிகமான வேல்யூ கொடுக்கணும். அவன் 100 ரூபாய் கொடுத்தாருன்னா கஸ்டமர், நான் எப்படி அது 200 ரூபாய் வேல்யூ அவர் காட்டுறது. தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பிசினஸ். Whenever you give value to a customer, you will succeed in business. Great.
Ma'am, but is it tough to live with a businessman? Your smile is the answer நினைக்கிறேன். Because நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு ஒருத்தவங்களோட தாட் ப்ராசஸ் ஒரு விதத்தில் இருக்கும். as far as business people are concerned, நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 600 ரூபா இது கூட என்ன ஆகுங்கிற அந்த ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு சேயிங் ஒன்று இருக்கு இல்லையா? So is it tough to live with a businessman? But when is life easy? ஏன்னா when we travel abroad இல்ல, now எனக்கு அந்த habit and he'll convert into Indian currency and he'll tell me this is this many rupees. அப்புறம் then I will think first எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும். அப்பாடி நான் இங்க I like something, I want to buy it in dollars or yen or pounds and then he's telling me in rupees. Then slowly I realize சரி ரொம்ப பிடிச்சா and whether I need it, then I'll pick it up. And if it is in rupees, is it worth and am I getting it better in my country? And these days, there's nothing that you will not find in your country, in India. Exactly. Ella irukku. Then I will think, is it worth in yen, rupees evil or rupees? So that is one, annoying thing. Okay. Jokes apart, there are challenges and risks. There are risks. If you choose a businessman as your partner, illa now, you're brought up in a business house where your father is a business and the business you're going to take over that business. You have to learn to be adventurous. Comfort zone illa. There are a lot of risks. So அப்படியே ஜாலியா சரி ரிஸ்க் எடுத்துட்டு போலாமே. Either you enjoy it or பயந்துட்டு you can get on with your life. I don't believe in that. Okay. So there are risks. பட் நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, டாக்டருக்கு டாக்டரு, இன்ஜினியருக்கு இந்த 20 இயர்ஸாக அப்படி ஒரு சேயிங் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே வந்துட்டு சேம் ப்ரொஃபஷனில் இருந்தால் ரொம்ப கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு சேயிங்லாம் இருக்குல்ல. இப்போ உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு சேம் ப்ரொஃபஷனாக இருந்தால் ஓகேவா இல்லை சேம் மைண்ட் செட்டாக எப்படி? See, that is where the change and equal வருது. Okay. Definitely ஒரு டாக்டர் or இன்ஜினியர் and டாக்டர்ஸ்க்கு டைம் எப்படி இருக்கோ அந்த அவங்களோட டைம் மேலே அவங்கள கண்ட்ரோலே கிடைக்காது. So if you take someone else, anybody else from another profession, they don't understand that very less family time, emergency surgeries, illana ivlo patients. But I think more than profession, so say for example he's initially na idu solra நம்ம கல்யாணத்துக்கு ஆத்துக்கு அப்புறம் we had just one store. He had one store. Daily he will close the store and come back home at 11. So கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன புது மாப்பிள்ளைக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க, விருந்து சொல்லுவாங்க, எல்லாம் கூப்பிடுவாங்க. நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நானும் என் ஹஸ்பண்ட் 11:30க்கு தான் வரோம் டின்னர். அப்படியே பார்ப்பாங்க இது என்னது. And people who genuinely loved us, my side, my uncle, aunts and his side, they said okay ma, மாப்பிள்ளை, and especially for the girl side, மாப்பிள்ளை 11:30க்கு தான் சாப்பிட்டு வரேன். ஆமா அந்த டைம் தான் கூட்டிட்டு வரேன், நான் சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டேன் I won't wait. நல்லா first thing he told his mother, அம்மா she will not wait for me for food. ஏன்னா my mother-in-law was 2 generations above me. He's the youngest son. Okay. So அவங்களேனா my father-in-law சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதே பிளேட்ல சாப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் I changed that for her. I said எச்சி துப்பி அந்த முருங்கைக்காயோட இது சைடுல இருக்கும், நீ ஏன் அந்த பிளேட்ல சாப்பிடணும், அவனுக்கு தனியா பிளேட் கொடுக்குறேம்மா. So that's how as 2 women we started involving. அதே மாதிரி he told my mother-in-law she will not wait for me. So நான் நல்லா சாப்பிட்டுட்டு second round I will be ready. Now it is his problem, you be hungry. Okay. So I think it is the attitude. Either you can look at it as கடவுளே எப்படி வாழணும், I have chosen him, I am going to see. What I'm trying to say is any relationship, any situation, it is not perfect. The problem is நாங்க அந்த தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு போகிறோம், எல்லாம் ஈஸியாக இருக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். If I had married a doctor, I would have had different challenges. If I had married a businessman, I would have had different challenges. எனக்கு it worked very well when I started my practice and had my center. நான் பிஸ்னஸ் ஸ்கூல் பி ஸ்கூல் போலையே, எனக்கு இருக்கு இங்கே புக்கு, காலேஜ், டீச்சர். I learned and I ran a very successful business myself. Author, very successful. So I know how to market and promote. ஏன்னா ஆர்ட்ல most people ஆர்ட்டே பண்ணிட்டே இருக்காங்க, they are not selling. I have got 5 Amazon bestsellers. So it is a matter of attitude. Okay, we may be different, but what can we learn from each other? How can we grow together? How can we make up for each other's weakness? And how can we be each other's strength? Great. That's the perspective. Super.
மேம் ஒரு விஷயம் சொல்லும்போது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு டீமில் இருக்கும்போதோ இல்லை கொஞ்சம் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பொசசிவ்னஸ் இன்செக்யூரிட்டியில் வரும். அவளுக்கு என் மாதிரி லவ் இல்லையா, ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், வயிறெல்லாம் வேற வேற பொறுமையாக சாப்பிட்டுட்டோன்ற தாட் ப்ராசஸ் இப்போ இருக்கலாம். பட் அப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கா லவ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சாப்பாடுனால I never used to feel anything about it because I was very clear. ஓகே ஓகே Happy wife, happy life. Happy. பிகினிங்ல இருந்து அந்த வந்து ஒரு புரிஞ்சது எனக்கு. ஓகே. பட் பொசிஷன்ஸ் நிறைய இருந்தது. ஏன்னா மிருக வாழ்க்கை வாழும் போது all the time only looking at sex as sex. I never knew that sex is a form of love. It took me quite some time after 7th year on the divorce proceeding start ஆன அப்புறம் when I wanted to actually, that is when I actually fell in love with her. After 7 years when she said she wanted to leave me, அவங்க விட்டு போகும்போது எவ்வளோ அழகான ஒய்ஃப் இருக்காங்க, எவ்வளோ அழகான குழந்தை இருக்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீடு இருக்கு, இதெல்லாம் வந்து ஏன் விட்டு போறாங்க? ஒரு புகை வரும்போது நெருப்பு இருக்கு, ஏன் அந்த நெருப்பு இருக்கு, யார் பண்ண நெருப்பு? ஸோ நிறைய வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ஆல் த டைம் கெட் இன் டு நெகட்டிவிட்டி அண்ட் மட் ஸ்லிங்கிங், நீ தான் பண்ண, நான் தான் பண்ணேன். பட் கடவுள் எனக்கு அந்த டைம் கடவுள் அருள் இருந்தது. ஐ ட்ரை டு சிட் பேக் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, யாருனால பிரச்சனை வந்திருக்கு. அது பண்ண போது தான் எனக்கு புரிஞ்சுது நான் மாறணும். அது மாறும் போது தான் எனக்கு புரிஞ்சுது the meaning of love. Love is love when you make your love visible, when you make it demonstrative, when you make it expressive. லவ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அது வந்து சொல்லாத பட்சத்துல, அது வந்து காட்டாத பட்சத்துல, அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாத பட்சத்துல, the way she wants to be loved, I may love in different way, ஆனா the way she wants to be loved, அது பண்ணும் போதுனா for her love was support. He is not a man who stands by his wife. He is a man who stands for his wife. அவங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருந்தது. She is a doctor. She is completed physiotherapy. She was doing childbirth education, educating people, taking them to pregnancy. So அவங்களுக்கு ஒரு சென்டர், I managed to get a center for her, set up a business. She was an amazing businesswoman. So அதெல்லாம் பண்ணும் போது தான் I understood the true meaning of love. So இந்த possessiveness இருக்குல்ல நிறைய இருந்தது. But over a period of time understanding love, there has to be freedom. Love is not putting a the bird in a cage, but opening the cage and letting the bird fly. That is true love. Great. So when I was able to give her wings in the way she gave me wings, because she's been an amazing wife from the beginning. Now it took me time to understand. She's always been very mature in terms of understanding how to give me freedom, how to be myself. But certain things she drew up boundaries. இதெல்லாம் நான் accept பண்ணுவேன், இதெல்லாம் accept பண்ண மாட்டேன். For example, வெக்கலாம சொல்றேன், few years into our marriage I raised my hands on her. That was in the night someone was calling, I raised my hands on her, which is absolutely wrong thing to do, but I thought that is okay being a man to raise her hands. Odane she left the bedroom and went. When I went behind her, she said, next time you raise your hand, கால்ல எந்திரி போது நீ உயிரா இருப்பியா இல்லையா உனக்கு தெரியாது. So she was very very clear and she drew the boundary. That night I was able to sit back after all the thing has subsided. நான் பண்ணது தப்பு இல்லை, I repented for it, and that was the last time when something ugly like that happened. So I really am very grateful for her to teach me how to treat a woman. நிறைய ஃபேமிலியில் they take it, the abuse is there. The first time I did something like that, she immediately told me, நான் உன்னை வந்து காலேஜில் I can love you like crazy, but I will not accept this. பண்ணது இந்த தப்பு, I will not let you when anywhere close to me. You don't know what I can do to you. That fear, more than the fear, it turned into respect. From respect, it turned to love. And today, even in my mind, I cannot think something like that. Great. So, thank you so much for that. Great. Thank you for being you. It was lovely talking to you both. சீரியஸாக நிறைய பேருக்கு வந்துட்டு இது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். பிகாஸ் டுடே ரிலேஷன்ஷிப்புங்கிறதே வந்துட்டு ஒரு மெஸ்ஸாக தான் இருக்குது. நிறைய இடங்களில் வந்துட்டு they don't know how to handle people or whatever it is. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசிடும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை அழகான நேரத்துக்கும் அழகான வார்த்தைகளுக்கும். நன்றி. Thank you. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.